அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம் அம்மா பாத். அல்லாஹ்வுடைய அன்பும் மேலான கருணையும் நம் எல்லோருக்கும் வந்து சேரட்டுமாக. நம் உயிரிலும் மேலான சையதுல் பஷர் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரின் அன்பையும் பண்பையும் ஷஃபாத்தையும் பெறுவது பல ரஹ்மான் நாம் யாவருக்கும் தௌஃபீக் செய்து புரிவானாக. நம்மை ஈண்டெடுத்த பெற்றோர்கள், உற்றார், உறவினர்கள், முஸ்லிம்கள், முஃமின்கள், தாய்மார்கள், சகோதரிகள், பிள்ளைகள், அது நல்ல உள்ளங்களுக்கும் வல்ல அல்லாஹு தஆலா உயிர் உள்ளவரை உடல் சுகத்தை நசீபாக்குவானாக. மருத்துவமனை செலவிலைகளில் இருந்து நம் குடும்பத்தை பாதுகாப்பானாக. ஆபாதோடு ஆஃபியத்தோடு நீண்ட ஆயுசோடு வாழக்கூடிய பாக்கியத்தை புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் கிட்டத்தட்ட 20 நோன்பு நிறைவேற்றாச்சு. நம்ம 21வது பிறகு இருக்கணும். கிட்டத்தட்ட 2 நாட்கள் நம்மளை விட்டு கிடக்கிறது. இப்போ அடுத்ததாக 3வது கருத்து, நரக நெருப்பினுடைய விடுதலையும் சொர்க்கத்தையும் கேட்கக்கூடிய கருத்து. அதன் அடிப்படையில் இன்றைய உள்ள தகவல் சொர்க்கம் நரகம். நல்லா கவனிக்கணும். சொர்க்கம் நரகம். அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தையும் படைச்சிருக்கான், நரகத்தையும் படைச்சிருக்கான். அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ இஸ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸகும் வ அம்வாலகும் பி அன்ன லஹும் ஜன்னah. இன்னைக்கு அல்லாஹ் சொர்க்கம் நரகத்தை ஒன்று படைக்கலன்னா நன்மை தீமைன்னு வந்திருக்காது. அதே போல் நல்லது கெட்டதும் வந்திருக்காது, அமல்களும் வந்திருக்காது, இபாதத்துகளும் வந்திருக்காது. நம்ம எல்லாரும் இபாதத் எதற்காக செய்யணும்? அல்லாஹ் அடையணும், சொர்க்கத்தை அடையணும், நரகத்தை விட்டு பாதுகாப்பு கிடைக்கணும். இப்படி ஒவ்வொரு நோக்கத்திற்காக நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? நம்ம செய்யக்கூடிய அமல்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? அதிகரிச்சுக்கிட்டே இருக்கோம். அதுதான் அல்லாஹ்வுடைய படைப்பும் அல்லாஹ்வுடைய நியதி. அதன் அடிப்படையில் தான் நம்ம எல்லாரும் என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? நோன்பு வச்சு இபாதத்தோட நல்ல முறையில் அல்லாஹ் கிடைப்பதற்காக என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? அல்லாஹ்வுடைய விஷயங்களை பேணுதலாக இருக்கணும். அதனால தான் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான்? யார் நல்ல அமல்கள் செய்கிறாரோ, யார் இபாதத்தில் இருக்கிறாரோ, யார் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான காரியங்கள் செய்கின்றாரோ அவர் எங்கே இருப்பார்? சொர்க்கம். யார் அல்லாஹ்வுடைய காரியங்களிலிருந்து விடுபட்டு இருக்கின்றாரோ, யார் அல்லாஹ் விட்டு விரண்டு ஓடுகின்றாரோ, அல்லாஹ் சொன்னதை செய்யாமல் இருக்கின்றாரோ அவருக்கு அல்லாஹ் நரகத்தை படுத்திருக்கின்றார். கண்ணியமான பெருமக்களே, கிட்டத்தட்ட சொர்க்கம் 8 வகை, நரகம் 7 வகை. இது பெரிய நீண்ட ஒரு சப்ஜெக்ட். நம்ம என்ன செய்யணும்? ஒரு குறுகிய செய்தி என்ன செய்யணும்? அவங்க தெளிவுபடுத்தணும், முக்கியமான செய்தியில் மட்டும். கிட்டத்தட்ட 8 வகையான சொர்க்கம் இருக்கு. அதுல ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், தாருஸ் சலாம், ஜன்னத்துல் ஆதில், தாருல் ஹுலுக், ஜன்னத்துல் மஅவா, தாருல் ஹயவான், மகாது சிர்க், ஜன்னத்துல் நஈம். இப்படி 8 வகையான சொர்க்கம் இருக்கு. ஒவ்வொரு வகையான சொர்க்கத்துக்கு மத்தியில 9 லட்சம் கிலோமீட்டர் என்ன செய்ய முடியுமா? 9 லட்சம் மடங்கு பெருசா இருக்குமா. இருக்கிறதுலே மிக பெரிய ஒரு உயர்ந்த சொர்க்கம் என்னன்னா, நம்ம எல்லாரும் தராவியா துஆ கேப்போமே, அல்லாஹும்ம அதிலனா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் யா அக்ரமல் அக்ரமீன். நம்ம எல்லாரும் துஆ கேப்போம்ல, யா அல்லாஹ் எங்களுக்கு அழகான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சொர்க்கத்தை கொடுத்துடுவாயாக துஆ கேப்போம்ல. அதுதான் இருக்கிறதுலே மிக உயர்தரமான சொர்க்கமா. கண்ணியமான பெருமக்களே, மிக உயரமான சொர்க்கம் என்ன சொர்க்கம்? எல்லா விதமான அருள் நிறைந்த சொர்க்கம்னா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். அதுல ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல யாருக்கு அல்லாஹ் பாக்கியம் கொடுக்கிறான்? நல்லா கவனிக்கணும். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல யாருக்கு அல்லாஹ் பாக்கியம் கொடுக்கிறான்? அதுல இமாம் பெருமக்கள் வரலாறுல பதிவு செய்றாங்க, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல சாஹிபு தௌபா, யாரெல்லாம் அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்குறீங்களோ, யாரெல்லாம் அல்லாஹ் கிட்ட அழுது மன்றாடி துடிக்கிறீங்களோ அவங்களுக்கு எங்க இருக்கா? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் இடத்தை அல்லாஹ் நசீபாக்குறான். அப்போ நம்ம செஞ்ச பாவங்கள், செய்ய ஏகப்பட்ட எல்லா விதமான தவறுகள், எல்லா விதமான சிந்தனைகள் எல்லாத்தையும் என்ன செய்யணும்? அல்லாஹ் விட்ட என்ன செய்யணும்? பாவ மன்னிப்பு கேட்கணும். நம்ம ரப்பு நம்ம எவ்வளவோ காரியங்களை செஞ்சிருக்கோம், எவ்வளவோ வீணான காரியங்களை ஈடுபட்டிருக்கோம், அதெல்லாம் விட்டு நம்ம என்ன செய்யணும்னா தவிர்ந்து இருக்க அல்லாஹ் விட்டு என்ன செய்யணும்? அழுது 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 மன்றாடி துவா கேட்கணும். அதுதான் இந்த கடைசி 10 நாட்கள்.
அப்ப இந்த கடைசியுடைய 10 நாள் நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? அல்லாஹ் கிட்ட சாஹிபு தௌபாவா ஆகிடணும். எப்படி தௌபாவுடைய அந்த நிஸ்பத்தை நம்ம ஆகிடணும். எதிர்த்தாலும் சரிதான், உட்கார்ந்தாலும் சரிதான், தகஜத்துல தொழுதாலும் சரிதான், இப்படி எந்த சூழ்நிலை எதிர்த்தாலும் ரப்பு கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம செஞ்ச பாவம் அல்லாஹ் கிட்ட என்ன செய்யணும்? கதறி மண்டிட்டா இருக்கணும். அப்படி நம்ம செஞ்சுட்டோம்னா உயர்தரமான சொற்கள் அல்லாஹ் நசீபாக்கணும். செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? எல்லாரும் என்ன செய்யணும்? அதிகமா அல்லாஹ் கிட்ட தௌபா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம பாவம் செஞ்சோம் செய்யல அப்படின்னா கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? ஒரு நாளைக்கு 1000 முறை இஸ்திக்பார் ஓதுவாங்களாம். அவங்க என்ன பாவமா செஞ்சிருக்காங்க? அப்படி அல்ல, அந்தஸ்துகள் உயரும். அவங்களுக்கு உம்மத்திற்காக துஆ செஞ்சிருக்காங்க. நம்முடைய உம்மத்திற்காக நமக்காக என்ன செஞ்சிருக்காங்க? இஸ்திக்பார் செஞ்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்னா இந்த கடைசி 10 நாள்ல அதான் சொல்லுவாங்கல்ல, கூமு லைலஹா வசூமு நஹாரஹா, பகல்ல நோன்பு வச்சு என்ன செய்யணும்? கூமு லைலஹா, இரவு முழுக்க நின்று என்ன செய்யணும்? வணங்கணும். ரப்பிட்ட அல்லாஹ் என்ன செய்யணும்? வணங்கணும். அல்லாஹ் தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுது முடிச்ச பின்பு இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி என்ன செய்றாங்க? அவங்களுடைய மின்ஹாஜுல் ஆபித் என்ற கிதாபில் எழுதுறாங்க, ஒரு மனிதனுடைய பாவ மன்னிப்பு எப்படி தெரியுமா இருக்க வேண்டும், ஒரு மனிதனுடைய பாவ மன்னிப்பு எப்படி தெரியுமா இருக்க வேண்டும் என்பதாக சொல்லிவிட்டு மன்சூரன், அதாவது இந்த குதிரை போகும் பொழுது அந்த புழுதியெல்லாம் கிளப்பிக்கிட்டு போகும்ல, அந்த மாதிரி நினைச்சினோம் நம்ம பூமியில சஜிதாவில் மண்டிக்கிட்டு அப்படி அழுகுமா. அதனுடைய குதிரையுடைய வேகத்துக்கு தகுந்தாப்புல நம்முடைய மண்டை எழுச்சினோம் அல்லாஹ் கிட்ட சஜால மண்டையிட்டு புரள வேண்டும் என்பதாக மின்ஹாஜுல் ஆபித் கிதாபில் இமாம் ரகு அல்லாஹ் பதிவு செய்யறாங்க. அப்ப கண்ணியமான பெருமக்களே, நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? அல்லாஹ் கிட்ட யா அல்லாஹ் நான் என்ன பாவம் செய்து விட்டேன் யா அல்லாஹ், இவ்வளவு தவறுகள் செய்து விட்டேன் யா அல்லாஹ், என்னுடைய உள்ளங்கள் தவறான எண்ணங்கள் போய்விட்டது யா அல்லாஹ், நான் தவறான சிந்தனை சிந்தித்து விட்டேன் யா அல்லாஹ், பிறரை பற்றி புறம் பேசி விட்டேன் யா அல்லாஹ், பிறரை பற்றி ஏளனம் பேசி விட்டேன் யா அல்லாஹ், பிறருடைய காரியங்களில் ஈடுபட்டேன் யா அல்லாஹ் என்பதாக என்ன செய்யணும்? அல்லாஹ் கிட்ட சொல்லி ஆகணும். நான் என்ன பாவம் செய்து விட்டேன்றப்பே இனிமேல் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்று யார் அல்லாஹ்விடத்தில் சஜாலை மண்டிக்கிட்டு தொழுது துஆ செய்கிறார்களோ அந்த துஆவை அல்லாஹ் கபூல் செய்து சாஹிபுல் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அல்லாஹ் ஆக்கின்றான். செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? அடுத்து 2வது காரியம், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் 4 வகையான சப்ஜெக்ட், அதாவது 8 வகையான சொர்க்கம், 7 வகை நரகம். இதுல ஒவ்வொன்றுமே 4 பாட்டா இருக்குது. நம்ம அவ்வளோ நேரம் பத்தாது. அதான் என்ன செய்யலாம்? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சம்பந்தப்பட்ட 4 செய்திகளை நிறைவு செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அதுல 2வதாக இமாம் பெருமக்கள் பறைச்சாட்டுறாங்க, அதாவது கிட்டத்தட்ட நம்ம சொர்க்கவாசி யார் அல்லாஹ் நாடுறான்னா யாரையும் இப்படி நினைச்சுக்கூடாதான் புற பேசக்கூடாது. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்க்கு அல்லாஹ் யார் நாடுறான்னா யாரையும் பற்றி புற பேசக்கூடாதான். அந்த அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய ஸ்ரீதேவி அவங்கள பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க என்ன செய்வோம்? அஹ்லு ஜன்னா, சொர்க்கத்துக்கு தகுதியானவர் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க சொல்றாங்க. உடனே அங்க இருந்த சஹாபாக்கள் என்னடா இவர் என்ன அமல் செய்யறார் பிரத்யேகமா பார்த்தன்னா சொர்க்கத்தின் வாசியாக ஆகிவிட்டார் என்பதாக என்ன செய்யறாங்களா? ஒரு சஹாபி 3 நாட்களா அவர் வலம் வந்துகிட்டே இருப்பாங்க. புதுசா என்ன அமல் செய்யறாரு? அவர் பார்த்தா ஒரு அமலும் செய்யல, தொழுகிறாரு, இபாதத் செய்யறாங்க, வழக்கம் போல ரொட்டீன். நம்ம எப்படி தொழுகிறோம், இபாதத் செய்யறோம், நோன்பு வைக்கிறோம், திக்ர் செய்யறோம், அதே போலதான் அவரும் செய்யறாரு. கடைசியில் 3 நாள் வச்சு சாதிக்கிறார். என்ன கேட்கறாங்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்கிட்ட ஏதோ பிரத்யேகமான அமல் இருக்குது, அதனாலதான் சொர்க்கத்துக்கு போறீங்க என்பதாக பெருமானார் சொன்னாங்களே, அதன் அடிப்படையில் உங்களுக்குள்ள பிரத்யேகமான அமல் என்ன அப்படின்னு கேட்டாங்க. உடனே அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களா, என்கிட்ட அந்த அளவுக்கு பெரிய ஒரு அமல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் என்ன செய்ய மாட்டேன்? யாரையும் பற்றி பேச மாட்டேன், யாரையும் பற்றி நினைக்கவும் மாட்டேன், யாரையும் பற்றி புறம் பேச மாட்டேன். யாராவது புறம் பேசாமல் நினைச்சேன் அந்த இடத்த விட்டு வெகண்டு போயிருவேன். கண்ணியமான பெருமக்களே, எவ்வளோ பெரிய நசீவ் அல்லாஹ் நாடி இருக்கான். பெருமானார் ஸல்லல்லாஹு எப்படிப்பட்ட ஒரு வாக்கியத்தை கொடுத்திருக்காங்க. அப்போ ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு செல்லக்கூடிய மக்கள் 2வது மக்கள் யாருன்னா, யார் யாரையும் பற்றி பேசக்கூடாது, யார் யாரையும் பற்றி அவதூறு சொல்லக்கூடாது, யார் யாரையும் பற்றி என்ன செய்யக்கூடாது? தேவையில்லாத செய்திகளை பேசக்கூடாது. அப்படி பேசாமல் இருக்கக்கூடிய மாமனிதர்களுக்கு, நல்ல மனிதர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை என்ன செய்யறான்? அல்லாஹ் நசீபாக்குறான். செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? அப்ப எல்லாரும் நியத்து வைக்கணும். ஏற்கனவே நம்ம அடிக்கடி சொன்ன விஷயம் தான், யாராவது பேசணும்னா என்ன செஞ்சிடணும்? அப்படியே அமைதியா அதை விட்டு வெளியே போயிடணும், அல்லது என்ன செஞ்சிடணும்? அதை பற்றி பேசாதீங்கம்மான்னு சொல்லிடணும். அப்படி சொல்லிட்டீங்கன்னா அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான ஆகிருங்க. செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? அடுத்து 3வது செய்தி,
மஜாலிஸுல் உலமா, ஆலிம்களோட சேர்ந்துருக்கணும். அதாவது பெருமானா சொல்லுவாங்க, யார் ஆலிம் கூட 2 கவலம் சாப்பிட்றாங்களோ, அவங்களோட நடக்கிறாங்களோ, உட்காடுறாங்களோ, இருக்காங்களோ, அவங்க எல்லாம் செய்யணும் சொர்க்கத்துக்கு சிபாரிசு கிடைக்குமா. அதே போல ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு நசீபாகரா இருந்தால் ஒரு ஆலிம் கூட என்ன செய்யணும், அவங்களுடைய சுகபத்தோட அவங்க கூட சாப்பிட்றது, அவங்க கூட எல்லா விதமான கண்ணியமான முறையில் பேணுது. முக்கிய கண்ணியமான முறை. அதாவது பெருமானா அல்லாஹ் சொன்னார் அல்லவா, அல் உலமாவும் வருஷத்தில் அன்பியா, நபிமாவுடைய வாரிசுகள் யாரு? ஆலிம் பெருமக்கள். அப்படி மஜாலிஸுல் உலமா, ஆலிம்களோட யார் சேர்ந்து இருக்கிறார்களோ, அவங்க நல்ல தொடர்புகளோடு நல்ல முறையில இஹ்லாஸோடு இருக்கின்றார்களோ, அவர்கள் அல்லாஹ் என்ன செய்யறான்? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சொர்க்கத்தை நசீபானான். அப்ப எவ்வளவு பெரிய பாக்கியமா இருக்கு. அப்ப நம்ம ஊர்ல பிற ஊர்ல எங்க அசுமாதான் கண்ணியமான இருக்கும், அவங்கள்ட்ட கண்ணியமான முறையில் இஹ்லாஸோட பேணுதலா என்ன செய்யணும், நம்ம குடும்பத்துடைய மக்கள் அடக்க செய்யணும். ஏன்னா அப்படி நடந்தாங்கன்னா அவங்களுக்கு எங்க கிடைக்குது? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் உயர்ந்த சொர்க்கம் கிடைக்குது. அப்ப எல்லாரும் என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ். அப்ப குடும்பத்துல போய் சொல்லணும். ஆண் மக்கள் என்ன செய்யணும்? நல்ல முறையில யார் தீனுடைய கல்வியை கத்திருக்காங்களோ, யார் அறிஞர்களாக இருக்கிறார்களோ, மார்க்கப்பட்டுள்ள மக்களாக இருக்கிறார்களோ, மார்க்கத்தினுடைய பேணுதலாக இருக்கின்றார்களோ, சாலிகின் பெருமக்களாக இருக்கின்றார்களோ, அவர் எல்லாரும் நம்ம என்ன செய்யணும்? பேணுதலோடு அவங்க நல்ல முறையில் செய்யணும், அழகிய நடைமுறையில் நடக்க வேண்டும். அப்படி நடந்தால் அல்லாஹ் நினைக்கிறான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் நசீபானான். இன்ஷா அல்லாஹ் செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக 4வது செய்தி, பொறாமை இல்லாம வாழணுமா. என்ன செய்யணும்? பொறாமை வரக்கூடாது. அதாவது பொறாமை வரலாம், எதுல வரலாம்? தீன்ல வரலாம், அவருடைய இபாதத்துல வரலாம். சும்மா தேவையில்லாத விஷயங்களை செய்யாது, பொறாமை வரக்கூடாது. இன்னைக்கு சமுதாயத்தை பார்க்குற இன்னைக்கு கொஞ்சம் வளர்ந்து வந்தா போதும், உடனே சொந்த பந்தம் என்ன செஞ்சது, சொந்த பந்தங்கள் நண்பர்கள் என்ன செய்யறாங்க, பா என்ன இவ்வளோ பெருசா வளர்ந்து வந்துருக்காங்க, எப்படி வளரலாம், என்ன செய்யக்கூடாது, அந்த பொறாமையோட எண்ணம் இருக்கக்கூடாதான். அவர் வளர்ந்தா அவர் வளர்ந்துட்டு போகுது, அது அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் உள்ள விஷயம், அதை நம்ம தலையிடவே கூடாது. அப்படி வளர்ந்தாங்கன்னா என்ன செய்யணும்? அல்லாஹ் கிட்ட துவா செய்யணும், யா அல்லாஹ் இன்னும் வளர்ந்து துவா செய்யணுமா. அதான் அல்லாஹ் பிரியப்படுறான். ஒரு முஸ்லீம் சந்தோஷமாக இருந்தா, ஒரு சகோதரி சந்தோஷமாக இருந்தா அவங்க துவா செய்யணும், யா அல்லாஹ் இவங்க சந்தோஷத்தை நீடித்து வச்சிருக்கா அல்லாஹ், இவங்களுக்காக என்ன செய்யணும்? துவா செய்ய நம்ம கடமைப்பட்டிருக்கோம். அப்படி இருந்தேன்னா அல்லாஹ் என்ன செய்யறான்? நம்மளையும் அல்லாஹ் உயர்த்துறான். ஆனா இன்னைக்கு சமுதாயத்தை பார்க்குற இன்னைக்கு எல்லா இடங்கள்லையும் பொறாமலைகள் நிரம்பி விட்டது. ஏதாவது ஒரு காரியங்களுக்காக, தேவையில்லாத விஷயங்களுக்காக, முக்கியமா உலக ஆதாயத்திற்காக, துன்யாவிற்காக எப்படி ஆயிருதுன்னா பொறாமையாக வாழுகின்றார்கள். யாரு பொறாமையுடன் வாழுகின்றாரோ, யாரு பொறாமையுடன் இருக்கின்றாரோ என்ன செய்ய மாட்டாங்களா? அல்லாஹ் சொர்க்கத்தை நாட மாட்டாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்போ 4வது விஷயம், யாரு பொறாமையுடன் இல்லாமல் வாழுகின்றார்களோ அல்லாஹ் என்ன செய்யறான்? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் உயர்ந்த சொர்க்கம் நாடுறான். செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ். அப்ப நீங்க ஒரே ஒரு சில சொல்லியிருக்கேன், ஒரே ஒரு சொர்க்கத்தை தான் பேசியிருக்கேன். அதுல 4 விஷயம் திரும்ப ஞாபகப்படுத்துறேன். முதல் விஷயம், நல்ல முறையில் எல்லாம் என்ன செய்யணுமா? யாரை பார்த்தாலும் நல்ல எண்ணத்தோடு நம்ம நினைக்கணுமா. 2வது, அல்லாஹ் கிட்ட பாவமணியும் அதிகமாக கேட்டுக்கிட்டே இருக்கணுமா. 3வது, யாரையும் பற்றி புறம் பேசக்கூடாது. 4வது, ஆலிம்களோடு சேர்ந்து வாங்க. செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ். அப்படி செஞ்சிட்டீங்கன்னா அல்லாஹ் என்ன செய்வான்? இந்த சொர்க்கத்தை நசீபாக்குவான். இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் உயர்ந்த சொர்க்கத்தை சொன்ன அமல்களை வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவாங்க. நல்ல துவாவோடும் உங்களுடைய துவாவை ஆதரவைத்தவனமாக வாழ்க்கை நிறைவுபடுத்துகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.